ஆதித்தனார் சென்னைக்கு போன உடனே நாம் தமிழர் இயக்க ஏடு தொடங்கப்பட்டது. அதனுடைய ஏட்டினுடைய பெயர் தமிழ் கொடி. தமிழ் கொடி என்று பெயர் வைத்ததற்கு என்ன காரணம் என்றால், ஐநாவிலே பல நாடுகளினுடைய கொடி பறக்கிறது, தமிழனுடைய கொடியும் பறக்க வேண்டும். இந்த கூட்டணி பார்முலாவை முதல் தேர்தலிலேயே கையாண்டு காங்கிரஸை தோற்கடித்த பெருமை ஆதித்தனாருக்கு உண்டு. அப்படி ஆளுநர் ஏமாற்றப்பட்ட காரணத்தினாலேதான் 1958ஆம் ஆண்டு தமிழ்ராஜ்ய கட்சியை நாம் தமிழர் இயக்கமாக ஆதித்தனார் தோற்றுவித்தார். நாம் தமிழர் கட்சிக்கு என்ன பங்களிப்பு என்று கேட்டபோது அண்ணா அவர்கள் சிரித்துக் கொண்டே சொன்னாராம், நீங்களும் தனிநாடு கேட்கிறீர்கள், நாங்களும் தனிநாடு கேட்கிறோம். இந்த கொள்கையில் நாம் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். நீங்கள் திராவிட முன்னேற்ற கட்சியை கலைத்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து எங்களையும் நாம் தமிழராக்குங்கள். ஆங்கிலேயர்கள் ஆட்சியிலும் அவர் காரியம் சாதித்தார், காங்கிரஸ் ஆட்சியிலும் அவர் காரியம் சாதித்தார். தேர்தலில் நின்று வெற்றி பெற்றால் அந்த காரியம் சாதிக்க முடியாது. ஆகையினால திராவிடர் கழகம் தேர்தலில் நிற்பதில்லை. நேதாஜி ஆரம்பித்த தேசிய ராணுவம் என்பதே நீங்கள் பெரும்பாலும் தமிழர்கள் தான் அதிலே அங்கம் வகித்தார்கள். தமிழ்நாட்டு ஒரு பெண்மணி தான் லட்சுமி என்பவர் தான் பொதுச் செயலாளராக கூட இருந்தார். நேருவை அவர் ஆதரித்தார், நேதாஜியை அவர் ஆதரித்தாரே தவிர நேதாஜிக்கு பின் செல்லவில்லை. இந்தியா விடுதலை பெற்ற போது ஆதித்தனார் எதிர்பார்த்தார். என்ன எதிர்பார்த்தார்? இந்தியாவிலும் மொழி வழி மாநிலங்களை அமைத்து பிரிந்து போகும் உரிமையோடு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உரிமை கொடுப்பார் நேரு ஆதித்தனார் எதிர்பார்த்தார். ஆனால் அது நடக்கவில்லை. நேரு அதை செய்யவில்லை. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரிட்டோ. இன்றைய சிறப்பு நேர்காணலில் சீபா ஆதித்தனார் அவர்களுடைய மாணவரும் தமிழ் தேசிய செயல்பாட்டாளரும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து கொண்டிருக்கும் எழுகதிர் இதழின் ஆசிரியருமான மற்றும் நாம் தமிழர் இதழின் தமிழ் கொடி இதழின் ஆசிரியருமான முனைவர் ஐயா திரு அருகா அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம், மிக்க நன்றி. சீபா ஆதித்தனாரோடு நீங்கள் பயணிச்சிருக்கிறீங்க, அவருடைய மாணவரும் கூட. அவரை பற்றி அந்த நினைவுகளை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்களேன். நிச்சயமாக செப்டம்பர் மாதத்தில் தமிழ் தேசிய தலைவர்கள் பிறந்த மாதம் என்பதோடு மட்டுமல்ல, தமிழர்களுடைய மிகப்பெரிய முழக்கமான தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கமும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி தான் முழங்கப்பட்டது. முதலாக சுயமரியாதை மாநாட்டில் நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் மறைமலை அடிகளாரும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற முழக்கத்தை முன்வைத்ததும் இந்த செப்டம்பர் திங்கள்தான் என்பதையும் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு வாராது போல் வந்த மாமணியாம் நம்முடைய தமிழர் தந்தை ஆதித்தனார் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை இன்றைக்கு 27ஆம் தேதியும் மாதம் 27ஆம் தேதி தமிழ் கூறும் நல்லுலகமெல்லாம் கொண்டாட இருக்கிறது. 1919ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 27ஆம் நாள் காயாமொழி என்கிற அந்த பட்டினத்தில் கடற்கரையோரமாக திருச்செந்தூர் வட்டத்திலே திருநெல்வேலி, அன்றைக்கு ஒன்றுபட்டிருந்த திருநெல்வேலி மாவட்டத்தின் திருச்செந்தூர் வட்டத்தின் காயாமொழியிலே வாராது போல் வந்து மாமணிதான் நம்முடைய சீபா ஆதித்தனார் அவர்கள் ஆவார்கள். அவர்கள் திருச்சி வளனார் கல்லூரியிலே பயிலுகின்ற போதே தமிழனுக்கு என்று ஒரு ஏடு இல்லை, தமிழர்களை தமிழ் இன அடிப்படையில், தமிழ் தேசிய அடிப்படையில், தமிழ் மொழி, தமிழ் நாடு, தமிழன் என்கிற அடிப்படையிலே எழுச்சி பெறச் செய்கிற தினசரி ஏடுகள் இல்லை. அதனை எப்படியாவது தொடங்க வேண்டும் என்பதற்காக திருச்சி வளனார் கல்லூரியிலே படிக்கின்ற காலத்திலேயே அவர் அத்துணை ஏடுகளையும் வரவழைத்து படிப்பார். அதோடு மட்டுமல்ல, அந்த கடைகளிலே இருக்கிற பழைய புத்தக விற்பனை கூடங்களிலே போய் அனைத்தங்களையும் இவர் வந்தால் அந்த பழைய புத்தக கடைக்காரன் மிகவும் மகிழ்ச்சி அடைவான். ஆகா, இன்றைக்கு எப்படியும் நமக்கு நல்ல விற்பனை இருக்கிறது என்று. அப்படி தேடி தேடி புத்தகங்களை, தமிழர்களுடைய வரலாற்றை, தமிழ் மொழியினுடைய வரலாற்றை, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை எல்லாம் தேடி தேடி எடுத்தவர் ஆதித்தனார் அவர்கள். இப்படி தமிழ் மொழியை முன்னணிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் லண்டனிலே படிக்கச் சென்றார். சட்ட படிப்பு. ஆமாம். நேரு பண்டிதர்
படித்த அதே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில்தான் ஆதித்தனார் அவர்களும் பாரிஸ்டராக படித்தார். மிக அருமையான வழக்கறிஞராக அங்கிருந்து அவர் வந்தார். காந்தியாரும் பாரிஸ்டர் என்பது உங்களுக்கு தெரியும். ஆதித்தனாரும் பாரிஸ்டர் தான். ஆதித்தனார் அந்த பாரிஸ்டர் பட்டத்தை பெற்றவுடனேயே சிங்கப்பூரிலே வழக்கறிஞர் தொழிலை நடத்தினார். மிக லாபகரமாக அந்த தொழில் நடைபெற்றது. அவருடைய வழக்கறிஞர் குழுவிலே அவருக்கு கீழே 5 ஆங்கிலேயர்கள் ஜூனியர்களாக இருந்தார்கள் என்றால் அவர் எவ்வளவு பெரிய மதிப்புறு வழக்கறிஞராக இருந்திருப்பார் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்த்து கொள்ளலாம். அவருக்கு கீழே தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் வேறு இருக்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் 5 பேர் ஜூனியர்களாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு அவர் மிகப்பெரிய வழக்கறிஞராக சிங்கப்பூரிலே திகழ்ந்தார். சிங்கப்பூரிலே வழக்கறிஞர் தொழிலை செய்தபோதுதான் அவருக்கு மிகப்பெரிய பணம் வந்து குவிந்தது. அதன் காரணமாகத்தான் சிங்கப்பூரிலே மிகப்பெரிய செல்வந்தராகவும் மிகப்பெரிய வணிகராகவும் இருந்த ராமசாமி நாடார் என்பவர் அவருடைய மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அப்படி திருமணம் செய்து அந்த வாழ்க்கை மிக அருமையாக போய்கொண்டிருந்தது. ஆனாலும் கூட ஆதித்தனாருக்கு ஒரே ஒரு கனவுதான். அந்த கனவு எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு போய் தமிழ்நாட்டிலே இதழ் நடத்த வேண்டும். ஏனென்று கேட்டால் அன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்த இதழ்களெல்லாம் நாளேடுகளெல்லாம் பிராமணர்களால் நடத்தப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் பிராமண மொழியில்தான் அதை நடத்தினார்கள். சுதேசமித்திரன் மிகப்பெரிய தமிழ் ஏடு, அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. அப்படி இருந்த காலத்தில் சாதாரண தமிழர்களுக்கு தெரிகிற சராசரி தமிழர்களுக்கு தெரிகிற மொழியிலே நாளேடுகள் வர வேண்டும் என்ற ஆசை அவரை உந்தி தள்ளியது. என்ன காரணம் என்றால் தமிழர்களிலே 60% அன்றைய நாளில் 60% எழுத படிக்க தெரியாதவர்களாக இருந்தார்கள். எழுத படிக்க தெரியாத இந்த தமிழர்களை எல்லாம் எழுத படிக்க தெரிந்தவர்களாக போல இதழ் மூலம் உருவாக்க வேண்டும் என்ற கனவும் அவருக்கு இருந்தது. அதன் காரணமாக நீங்கள் மிக அருமையாக அந்த குடும்பம் நடத்திய போது கூட 2 பிள்ளைகள் அவருக்கு பிறந்தார்கள். உங்களுக்கு தெரியும், முதலிலே ராமச்சந்திர ஆதித்தன், 2வது சிவந்தி ஆதித்தன், ஒரு மகளும் பிறந்தார். அத்தனை நிலையிலும் கூட 1942ஆம் ஆண்டு உலகப்போர், 2ஆம் உலகப்போர் நடைபெற்றது. உங்களுக்கு தெரியும். அந்த உலகப்போரிலே எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டன. அதுவும் ஜப்பானுக்கும் அவர்களுக்கும் அந்த அச்சு நாடுகளுக்கும் நேச நாடுகளுக்கும் நடந்த அந்த போராட்டத்திலே சிங்கப்பூரிலே கூட குண்டுகள் முழங்கி கொண்டிருந்தன. அந்த நேரத்திலே 42ஆம் ஆண்டு அவர் பிப்ரவரி மாதம் சிங்கப்பூரிலே இருந்து ராமசாமி நாடாருடைய கட்டளையும் மீறி, மாமனாருடைய கட்டளையும் மீறி எப்படியாவது நான் தமிழ்நாட்டுக்கு போயாக வேண்டும், அதற்காகத்தான் நான் பாரிஸ்டர் பட்டம் பெற்றேன், அதன் மூலம்தான் பொருளை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே வழக்கறிஞர் தொழிலை நடத்தினேன், அந்த பொருள் சம்பாத்தியம் என்பதும் தமிழ்நாட்டுக்கு போய் தமிழர்களுக்கு விழிப்பூட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சம்பாத்தியத்தில் இறங்கினேன் என்று 1942ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சண்டை உச்சகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் விமானங்கள் குண்டு வீசி கொண்டிருக்கின்றன, பீரங்கிகள் முழங்கி கொண்டிருக்கின்றன. அந்த நேரத்திலே அவர் புறப்பட்டு விமானத்திலே ஏறி கல்கத்தாவுக்கு புக் பண்ணி அவர் இறங்க போது அது ஜாவாவில் கொண்டு போய் ஜாகர்த்தாவில் நிப்பாட்ட அந்த விமானம் அதற்கு மேல் போகாது என்று சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு அந்த ஜாவாவிலிருந்து வேறு விமானங்களும் கிடையாது. யுத்தத்தை முன்னிட்டு விமான கம்பெனிகள்லாம் சர்வீஸை நிறுத்திக்கிட்டுது. அந்த நேரத்தில் எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு போக வேண்டும் என்று தவிப்போடு இருந்தார். அங்கிருந்து ஒரு வண்டி பெறப்பட்டது, ட்ரெயின். அதில் புறப்பட்டு துறைமுகத்துக்கு வந்து, துறைமுகத்தில் அப்போ தான் கப்பல் புறப்படுகிற நேரத்தில் ஒரு வெள்ளைக்காரனும் இவருமாக கப்பலில் ஏற்ற விட மாட்டேன்ட்டாங்க, இனிமேல் இடம் இல்லை அப்படின்ட்டு தொத்தி கொண்டு வந்தார்கள். அந்த கப்பலும் கூட குண்டுவீச்சின் காரணமாக இலங்கையிலே போய் நிறுத்தி விட்டார்கள். இலங்கையிலே இருந்து அவர் அந்த நேரத்தில் போர்ட் மெயில் இருந்தது. அதாவது தனுஷ்கோடிக்கும் இலங்கையில் உள்ள தலைமன்னாருக்கும் இடையே ட்ரெயின் போக்குவரத்து இருந்தது. ஆனால் இவர் போகிற நேரத்தில் குண்டு வீசி போட்டதுனால அந்த வண்டியை நிப்பாட்டிட்டான். ஆகையினால் இலங்கையிலிருந்து
தமிழகத்திற்கு நீந்தியே வந்தார். எவ்வளவு சாதனை பாருங்கள். கடலிலே அதுவும் தன்னந்தனியனாக நீந்தி கரையேறி 1942ஆம் ஆண்டு மதுரைக்கு வந்து தன்னுடைய லட்சியமாகிய பத்திரிகை, முதல் பத்திரிகையை அவர் தமிழிலே தான் தொடங்கினார். தமிழ் முரசு என்றுதான் பெயர் முதல் பத்திரிகை. அந்த முதல் பத்திரிகையில் முகப்பு அட்டையாக பாவேந்தர் பாரதிதாசனுடைய படத்தை போட்டு, பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையை வெளியில் வா, எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியெனச் செயல் செய்ய புறப்படு வெளியில், நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே, சிம்புட் பறவையே சிறகை விரி எழு, இங்குன் நாட்டில் இழிகழுதை ஆட்சியா, கையிருப்பை காட்ட புறப்படு என்று மிக அருமையாக பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய அந்த பாடலையும் போட்டு அந்த முதல் இதழ் வந்தது. ஆனாலும் கூட அந்த இதழுக்கு அந்த நேரத்திலே அவ்வளவு வரவேற்பு இல்லை. எனவே அந்த ஆண்டிலேயே தினத்தந்தி இதழையும் மதுரையிலிருந்து தொடங்கினார். அந்த நேரத்திலே தாழ் பஞ்சம் வந்து விட்டது, பேப்பர் கிடைக்கல. ஆதித்தரை வைக்கோலை வைத்து அவரே தாளை தயாரித்து அந்த வைக்கோல் பேப்பரிலேயே அச்சிட்டு தினத்தந்தியை வெளியிட்டார். சென்னையிலும் அது வெளிவந்தது. அதன் காரணமாக எழுத்து கூட்டி படிக்கின்ற வாசகர்களை உருவாக்கினார். நாங்கள் நாம் தமிழர் இயக்கம் இருக்கிற போது அவர் சொல்லுவார், எங்களை போன்றவர்களை எல்லாம் பேச்சாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் அனுப்புகிற போது, பொதுக்கூட்டங்களுக்கு அனுப்புகிற போது சொல்லுவார், மிக அருமையாக சொல்லுவார். மெயின் காம்ப் என்கிற நூலில் ஹிட்லர் இப்படி சொல்லி இருக்கிறார், பொதுமக்கள் என்பவர்கள் பருவமங்கைக்கு சமானமானவர்கள், கவர்ச்சிக்குத்தான் ஆட்படுவார்கள். அதை அண்ணாதுரை கையாண்டார். பொதுமக்கள் என்பவர்கள் பருவமங்கை, இவனை திருமணம் செய்து கொண்டால் அவன் கடைசி வரை காப்பாற்றுவானா என்ற சிந்தித்து பார்க்க மாட்டார்கள். அந்த நேரத்தில் அவன் கவர்ச்சியாக இருக்கிறானா, எடுப்பாக இருக்கிறானா என்றுதான் பார்ப்பாள். அது மாதிரி பொதுமக்களை அவன் பருவமங்கையாக கருதினான் அடால்ஃப் ஹிட்லர். ஆனால் நான் கருதுகிறேன், சாதாரண பொதுமக்கள் என்பவர்கள் குழந்தைகளுக்கு சமானம். அவர்களிடத்திலே, குழந்தையிடத்திலே ஒரு கல்கண்டை எடுத்துக்கொண்டால் அதுவும் கல்லுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியாது. எனவே அந்த கல்கொட்டை கரைத்து கொடுக்க வேண்டும். அதை போல பொதுமக்களிடத்திலே பேசச் செல்லுகிற போது உங்கள் எவ்வளவு கடினமான சப்ஜெக்டாக இருந்தாலும் அவர்களுக்கு புரிகிறது மாதிரி சொல்ல வேண்டும். அவர் பேசுகிற போது நாங்களும் கேட்போம். ஆதித்தனார் மேடை ஏறுகிறார், பேசுவோம், சொல்லுவார், ஸ்வீடன் என்கிற ஒரு நாடு இருக்கிறது, ஸ்வீடன் என்று சொல்லுவார். கேட்பவர்களே கொஞ்சம் படித்தவர்களுக்கு அது ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும். ஆனாலும் அதை பற்றி அவர் பொருட்படுத்த மாட்டார். எளிமைப்படுத்தி மக்களுக்கு புரிகிற மொழியிலே, மக்களுக்கு புரிகிற முறையில் சொல்ல வேண்டும். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்று திருவள்ளுவர் சொன்னாரே, அந்த வாக்கியத்திற்கு இயல்பாக நடந்து கொண்டவர் ஆதித்தனார். அப்படி 1942ஆம் ஆண்டு தினத்தந்தியை தொடங்கியதோடு மட்டும் நிற்கவில்லை. அதே 42ஆம் ஆண்டு சென்னையிலே ஒரு மாநாடு கூட்டினார். அந்த மாநாட்டினுடைய தலைவர் தமிழ் தேசிய தந்தை என்று இன்றைக்கு ஒருவரை சொல்ல வேண்டுமானால் அவரைத்தான் சொல்ல வேண்டும். யார் அவர்? சோமசுந்தர பாரதியார். சோமசுந்தர பாரதியாரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர் கப்பலோட்டிய தமிழன் சிதம்பரனார் இருக்கிறாரே, அவருடைய அந்த கப்பல் குழுமத்தில் நிர்வாகியாக ₹1 கூட சம்பளம் வாங்காமல் கடைசி வரை வஉசிக்காக பாடுபட்டவர் தான் சோமசுந்தர பாரதியார். உள்ளபடியே பார்க்க போனால் பாரதியை விட அவர் உயர்ந்து நிற்க வேண்டும் கவிதையிலே. ஆனால் அவர் காரணம் தமிழர் என்ற அரசியலுக்கு முதலிலேயே வந்து விட்டார். எனவே அந்த சோமசுந்தர பாரதியாருடைய தலைமையிலே மாநாட்டை கூட்டினார் ஆதித்தனார். அந்த மாநாட்டுடைய மகளிர் அணி தலைவராக டாக்டர் தர்மாம்பாள் என்கிற பெரியாருக்கு வலதுகரமாக இருந்தார் ஒரு காலத்தில். அந்த டாக்டர் தர்மாம்பாள் தான் அந்த மாநாட்டினுடைய மகளிர் அணி தலைவர். அந்த மாநாட்டிலே தான் மிக அருமையாக தமிழ் ராஜ்ய கட்சி என்கிற ஒரு கட்சியை ஆதித்தனார் தோற்றுவித்தார். யாருடைய தலைமையில? சோமசுந்தர பாரதியார் தலைமையில் டாக்டர் தர்மாம்பாள் அவர்களுடைய முன்னிலையில்
தமிழ் ராஜ்ய கட்சி என்கின்ற ஒரு கட்சியை தொடங்கினார். அதற்கு என்ன காரணம் என்றால், நீங்கள் அன்றைக்கு சென்னை மாகாணமாகத்தான் இருந்தது, சென்னை தலை மாகாணம். ஆனால் இந்த சென்னை தலைமாகாணம் இருக்கிற போதே ஆந்திரர்கள் தங்களுடைய ராஜ்யம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். கன்னடர்கள் தங்களுடைய ராஜ்யம் என்று மைசூரை தலைமையமாக கொண்ட மன்னராட்சி நடைபெற்றது. அதை போலத்தான் கேரளா நடைபெற்றது. ஆனால் தமிழ்நாட்டிலே அப்படி தமிழர்களுக்கென்று ஒரு ராஜ்யம் கூட இல்லாத ஒரு சூழல் இருந்தது. 10ஓடு 11ஆக தமிழர்கள் வாழுகிற நிலைமையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழனுக்கு ஒரு ராஜ்யத்தை படைக்க வேண்டும், ஒரு நாட்டை படைக்க வேண்டும் என்பதற்காக அந்த கட்சிக்கு தமிழ் ராஜ்ய கட்சி என்று பெயர் வைத்தார். அதே 1942ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும், வெள்ளையனே வெளியேறு என்கிற இயக்கத்தை காங்கிரஸ் கட்சி நடத்தியது. எனவே அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்த மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் ஆதித்தனாரை வந்து சந்தித்தார்கள். நாங்கள் இதே ஆண்டு வெள்ளையரே வெளியேறு என்கிற இயக்கத்தை நடத்தி நாடு முழுவதும் சிறை சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே நீங்கள் தமிழ் ராஜ்ய கட்சி என்று தொடங்குவது, அதற்காக ஒரு நடைமுறையை ஏற்படுத்துவது என்பது ரெண்டுக்கும் இடைஞ்சலாக இருக்கும். வெள்ளையர் வெளியேறிவிட்டு இந்தியா சுதந்திரம் பெற்றால் ஒவ்வொரு மொழி வழி மாநிலமும் தனித்தனியாக பிரிக்கப்படும், உங்களுக்கும் ஒரு ராஜ்யம் நிச்சயமாக கிடைத்துவிடும், அதுவரை கொஞ்சம் பொறுப்பாக இருங்கள், பொறுமையாக இருங்கள் என்று காங்கிரஸ்காரர்கள் கேட்டுக்கொண்டதனால் அந்த தமிழ் ராஜ்ய கட்சியினுடைய நடவடிக்கைகளை அவர் தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார். ஆனால் என்ன நடந்தது? தமிழ் ராஜ்ய கட்சியத்தை அதற்காக நிறுத்தி வைத்தாலும் கூட 1947ஆம் ஆண்டு இந்தியா விடுதலை பெற்றது. இந்தியா விடுதலை பெற்ற போது ஆதித்தனார் எதிர்பார்த்தார். என்ன எதிர்பார்த்தார்? பண்டித ஜவஹர்லால் நேரு இந்தியாவினுடைய முதலமைச்சராக, அதாவது தலைமை அமைச்சராக வந்திருக்கிறார். அவரை ஜனநாயகவாதி என்றும் அவரை பொது உடைமைவாதி என்றும் சோசலிஸ்ட் என்றும் மக்கள் கருதுகிறார்கள். எதிர்க்கட்சிகள் கூட பேசிக் கொண்டிருக்கின்றன. எனவே 1917ஆம் ஆண்டு ரஷ்ய புரட்சியின் காரணமாக லெனின் அவர்கள் எப்படி அந்த ஜார் ஆட்சியிலே இருந்த அந்த ரஷ்ய மாநிலங்களை எல்லாம் ஒன்றாக்கி சோவியத் சோசலிச கூட்டாட்சி என்று அமைத்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பிரிந்து போகிற உரிமையோடு அந்தந்த தனி மாநிலங்களாக அந்த மாநிலங்களை தொடங்கினாரோ, அதை போல இந்தியாவிலும் மொழி வழி மாநிலங்களை அமைத்து பிரிந்து போகும் உரிமையோடு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உரிமை கொடுப்பார் நேரு என்று ஆதித்தனார் எதிர்பார்த்தார். ஆனால் அது நடக்கவில்லை. நேரு அதை செய்யவில்லை. நேரு காலத்திலே மொழி வழி மாநிலங்கள் வேண்டும் என்கிற கோரிக்கை முதலிலே நிராகரிக்கப்பட்டது, உங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, எல்லா அரசியல் சட்டத்தினுடைய அட்டவணையிலே கூட இந்தியாவிலே 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டன, தமிழ் உட்பட. ஆனாலும் கூட அந்த 22 மொழிகளை ஆட்சி மொழியாக ஆக்கவில்லை. இந்தியைத்தான் ஒரே ஆட்சி மொழியாக ஆக்கினார்கள். அதே மாதிரி இந்தியாவில் பிராமணர்களுக்குத்தான் முதன்மை தரப்பட்டது. எப்படி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆங்கிலம்தான் ஒரே ஆட்சி மொழி, ஆங்கிலேயர்கள்தான் பெரிய அதிகாரிகள் என்கிற நிலை இருந்ததோ, அதே போல நேருவினுடைய சுதந்திர இந்தியாவிலும் இந்திதான் ஒரே ஆட்சி மொழி, இந்திக்காரர்கள் தான் பெரிய அதிகாரிகள் என்கிற நிலை இருக்கிற போது இவர் ஏண்டா நாம் தமிழ் ராஜ்ய கட்சியை ஒத்தி வைத்தோம் என்று சிந்திக்க ஆரம்பித்தார் ஆதித்தனார். இதற்கு இடையே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் ஆதரித்தார். அந்த வழிதான் சரியானதுன்னு ஆதித்தனார் அவர்கள் செயல்பட்டார்னு ஒரு செய்தி இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைங்க? இல்லை, அந்த அளவுக்கு, அதாவது அவரை அணைத்து கொண்டாரே தவிர, ஏனென்று கேட்டால் நீங்கள் அவர் ஆரம்பித்த இந்திய தேசிய இராணுவ படையில் பெரும்பாலும் தமிழர்கள் தான் இருந்தார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நேதாஜி ஆரம்பித்த அந்த இந்திய இராணுவம், தேசிய இராணுவம் என்பதே நீங்கள் பெரும்பாலும் தமிழர்கள் தான் அதிலே அங்கம் வகித்தார்கள். ஏன்னா தமிழ்நாட்டு ஒரு பெண்மணி தான் லட்சுமி என்பவர் தான் பொதுச் செயலாளராக கூட இருந்தார். ஆகையினால நேருவை அவர் ஆதரித்தார், நேதாஜியை அவர் ஆதரித்தாரே தவிர நேதாஜிக்கு பின் செல்லவில்லை. மாறாக இந்த மாதிரி இந்திய துணைக்கண்டத்திலே எல்லா மொழிவழி மாநிலங்களுக்கும் பிரிந்து செல்லும் உரிமையோடு கூடிய தன்னாட்சி அளிக்கப்படும் என்று அவர் எதிர்பார்த்தார். அந்த எதிர்பார்த்ததை நேரு செய்யவில்லை. முதலாவதாக 22 மொழிகளையாவது
அரசியல் சட்ட அட்டவணையிலே உள்ள 22 மொழிகளையாவது இந்தியாவினுடைய ஆட்சி மொழிகளாக ஆக்குவார் என்று எதிர்பார்த்தார். அதையும் நேரு செய்யவில்லை. அதன் காரணமாகத்தான் 1952ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்றது. உங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய முதல் பொதுத் தேர்தல் 1952ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதை வைத்துத்தான் இன்னைக்கு கூட மோடி என்ன சொல்கிறாரு, ஒரே நாடு ஒரே தேர்தல். அந்த நேரத்தில் ஒரே தேர்தல்லாம் நடைபெற்றது. அந்த தேர்தலின் போது ஆதித்தனார் அவர்கள், அப்பொழுது சென்னை மாகாணம் மொழிவழி மாநிலம் பிரிக்கப்பட்டது, சென்னை தலை மாகாணம். அதுக்கு முன்னாடியே மேலவை உறுப்பினராக இருந்திருக்காருங்களா? மேலவை உறுப்பினர் அதற்கு பிறகுதான். நீங்கள் முதல் பொது தேர்தல் தான் அப்போ தான் வருகிறது. அந்த பொது தேர்தலிலே அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் இருந்த அரசியல் கட்சிகளை எல்லாம், அன்றைக்கு மிகப்பெரிய பிரதான எதிர்கட்சியாக இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சி, அன்று ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி. அதற்கு அடுத்தபடியாக சோசலிஸ்ட் கட்சி, அடுத்தபடியாக ஆந்திராவிலே பிரஜா கட்சி என்று அண்ணாதுரையுடைய ஆசிரியராக இருந்தார். அவர் தலைமையிலே பிரஜா கட்சி இன்று ஆந்திரா முழுவதும் மிக வளர்ந்து கிடந்த கட்சி. அதை போல ராமசாமி படையாச்சி தலைமையிலே ஒரு கட்சி இருந்தது, உழைப்பாளர் கட்சி. மாணிக்கவேலு நாயக்கர் தலைமையிலே பொதுநலக் கட்சி, காமன்வெல்த் கட்சி இருந்தது. இந்த கட்சிகளை எல்லாம் ஒன்றுபடுத்தி ஒரு ஐக்கிய முன்னணியை ஆதித்தனார் அழைத்தார். சென்னை மாகாணத்தில் எப்படியாவது இந்த மொழிவழி மாநில அமைப்பை, மொழிவழி மாநிலங்களுக்கு பிரிந்து போகும் உரிமையோடு கூடிய உரிமையை கொடுக்க நேரு மறந்தார். அதனால் காங்கிரஸை எப்படியாவது இந்த தேர்தலில் சென்னை மாகாணத்தில் தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக ஐக்கிய முன்னணியை அமைத்தார். இந்த கட்சிகள், எதிர்க்கட்சிகளை எல்லாம் ஒன்றுபடுத்தி அந்த ஐக்கிய முன்னணியினுடைய அமைப்பாளராக, கன்வீனராக ஆதித்தனார் இருந்தார். அந்த முதல் பொது தேர்தலிலேயே காங்கிரஸ் தோற்று போனது. ஐக்கிய முன்னணி வெற்றி பெற்றது. தமிழ்நாடு இல்லை, அந்த சென்னை மாகாணத்தில். அந்த சென்னை மாகாணம் என்பது அன்றைக்கு ஆந்திராவும் நம்மோடு இருந்தது, கர்நாடகத்தினுடைய ஒரு பகுதியும் நம்மோடு இருந்தது, கேரளத்தினுடைய ஒரு பகுதியும் நம்மோடு இருந்தது, ஒரிசாவினுடைய கஞ்சம் மாவட்டம் சென்னை மாகாணத்தில் இருந்தது. இதெல்லாம் கூடித்தான் சென்னை தலை மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொல்லுவார்கள். அந்த தலை மாகாணத்திலே காங்கிரசுக்கு எதிராக ஐக்கிய முன்னணியை களத்தில் இறக்கிய பெருமை ஆதித்தனாருக்கு உண்டு. அந்த தேர்தலிலேயே, முதல் பொது தேர்தலிலேயே காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது. அந்த பொது தேர்தலிலே 166 இடங்களிலே ஐக்கிய முன்னணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார். 163 இடங்களில் தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. எனவே ஐக்கிய முன்னணி வெற்றி பெற்றவுடனேயே ஐக்கிய முன்னணியினுடைய பிற கட்சி தலைவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு கன்வீனர் என்ற முறையிலே அன்றைக்கு சென்னை மாகாணத்தினுடைய ஆளுநராக இருந்த டாக்டர் ஸ்ரீ பிரகாசா, ஒரு உத்தரப்பிரதேசத்துக்காரர், அவர்தான் முதல் கவர்னராக, சென்னை மாகாணத்தினுடைய கவர்னராக இருந்தார். அவரை போய் ஆதித்தனார் இந்த பிற கட்சி தலைவர்களோடு சந்தித்தார். இந்த மாதிரி நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம், எனவே அமைச்சரவை அமைக்கின்ற உரிமை எங்களுக்குத்தான் உண்டு, எங்களை அமைச்சரவை அமைப்பதற்கு அழைக்க வேண்டும் என்று ஆளுநரை அவர் கேட்டுக்கொண்டார். ஆனால் ஆளுநர் சிரித்து கொண்டே சொன்னார், ஆம், நீங்கள் அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், காங்கிரஸ் தோற்றிருக்கிறது, ஆனாலும் கூட உங்களுடைய ஐக்கிய முன்னணி வேட்பாளர்கள் வெவ்வேறு சின்னங்களிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சின்னத்தில், சோசலிஸ்ட் கட்சி ஒரு சின்னத்தில், பிரஜா கட்சி ஒரு சின்னத்தில், இப்படி வெவ்வேறு சின்னத்தில் போட்டியிட்டு தான் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். ஒரே சின்னத்தில் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி காங்கிரஸ் கட்சி தான். எனவே அவர்களைத்தான் நான் முதலில் ஆட்சி அமைக்க அழைப்பேன். அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாவிட்டால் இரண்டாவதாக உங்களை அழைப்பேன் என்று ஆதித்தனாரை திருப்பி அனுப்பிவிட்டார். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு இந்தியா முழுவதும் கூட்டணி ஃபார்முலா வருகிறது அல்லவா. இன்றைக்கு தலைமை அமைச்சராக இருக்கிற நரேந்திர மோடி கூட இன்றைக்கு கூட்டணியினுடைய தலைமை அமைச்சராகத்தான் இருக்கிறார். ஏனென்றால் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை இல்லை. அதை போல இந்த கூட்டணி ஃபார்முலாவை இந்தியாவிலே முதலாக அறிமுகப்படுத்தியவர் ஆதித்தனார். இந்தியா முழுவதும் இருக்கிற கூட்டணியின் மூலம் ஆட்சிக்கு வந்தவர்கள் ஒருவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால்
அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தாலும், பீகாரில் இருந்தாலும், டெல்லியில் இருந்தாலும் ஆதித்யநாத்துக்கு தான் முதல்ல அறிஞ்சு சொல்லணும். இந்த கூட்டணி ஃபார்முலாவை முதல் தேர்தலிலேயே கையாண்டு காங்கிரஸை தோற்கடித்த பெருமை ஆதித்யநாத்துக்கு உண்டு. எனவே அப்படி ஆளுநர் ஏமாற்றப்பட்ட காரணத்தினாலே தான் 1958ஆம் ஆண்டு தமிழ் ராஜ்ய கட்சியை நாம் தமிழர் இயக்கமாக ஆதித்யநாத் தோற்றுவித்தார். இப்போ 52ல் யார் ஆட்சி அமைக்கிறாங்க? காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கிறார். அதாவது அந்த நேரத்தில் ராஜகோபாலாச்சாரி அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒதுங்கி இருந்தார். ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக, நேருவோடு காமராஜரோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்ட காரணமாக கோவித்து கொண்டு ஒரு குற்றாலத்தில் இருந்தார். அப்பந்தான் காமராஜர் போன்றவர்கள் எல்லாம் போய், ஏன்னா ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறது, ஆகையினால நீங்கள் தான் தலைமை வைத்து மீண்டும் காங்கிரஸை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று குற்றாலத்துக்கு போய் அவரை கேட்டுக்கிட்டாங்க. அப்புறம் அவர் வந்து ஐக்கிய முன்னணியை உடைத்து ஐக்கிய முன்னணியில் இருந்த ராமசாமி படையாட்சியை, ஐக்கிய முன்னணியிலிருந்து மாணிக்கவேலு நாயக்கரை காங்கிரஸுக்கு இழுத்து அதன் மூலம்தான் காங்கிரஸ் மெஜாரிட்டியை பெற்று முதலில் ராஜகோபாலாச்சாரி முதலமைச்சரானார். முதல் பொது தேர்தலிலே சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக ராஜகோபாலாச்சாரி அவர்கள், ராஜாஜி அவர்கள் வருவதற்கு காரணம் அதுதான். அப்படித்தான் சென்னை மாகாணத்துடைய முதலமைச்சராக ராஜகோபாலாச்சாரி, அன்றைக்கு பிரதம மந்திரி, சென்னை மாகாண பிரதம மந்திரி என்று சொல்லுவார்கள், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொல்லுவார்கள். அப்படி வந்தவர் ராஜகோபாலாச்சாரி. அவர்தான் கட்சியை உடைச்சு, ஐக்கிய முன்னணியை உடைச்சு முதலாக அந்த திருவிளையாடலை அவர்தான் செய்தார். ஆட்சிக்கு வந்தது தமிழ் ராஜ்ய கட்சிங்கிற பேர்ல தான் நம்ம இருக்கிறோம். யாரு? ஆதித்யநாத் அவர்கள் தமிழ் ராஜ்ய கட்சிங்கிற பேர்ல தான் கூட்டணியில் இருக்கிறாங்க. இல்ல, அவர் அப்போது இல்லை, அவர் ஐக்கிய முன்னணியினுடைய கன்வீனராக இருந்தார். அதாவது எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஐக்கிய முன்னணியினுடைய அமைப்பாளராக இருந்தார். அமைப்பாளராக இருந்த காரணத்தினாலே தான் அன்றைக்கு கவர்னரை போய் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அவர் இப்படி சொல்லி ஏமாற்றிவிட்டார். அதன் காரணமாகத்தான் 1958ஆம் ஆண்டு நாம் தமிழர் இயக்கம் தொடங்கப்பட்டது. அந்த நாம் தமிழர் இயக்கம் தொடங்கப்பட்ட போதுதான் தமிழப் பேரரசு என்கிற அருமையான ஒரு நூலை அவர் எழுதி வெளியிட்டார். தமிழர்கள் எப்படியெல்லாம் நாம் இழந்திருக்கிறோம், எப்படியெல்லாம் வாழ வேண்டியவர்கள், தமிழப் பேரரசு அமைய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நாம் தமிழப் பேரரசு அமைந்தால் இலங்கையிலே இருக்கிற தமிழர்களும் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இருக்கிற தமிழர்களும் ஒன்று கூடி இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலே இருக்கிற அந்த கடலை ஆழப்படுத்தி அங்கே கப்பல் போகிற கால்வாயை உருவாக்கினால் எப்படி எகிப்துக்கு சூயஸ் கால்வாய் பொருளாதாரத்தை தேடி கொடுக்கிறதோ அதைப்போல சர்வதேச கப்பல்கள் எல்லாம் தமிழருடைய கால்மாட்டிலே நடந்து செல்லும் என்று அறிவுறுத்தியவர் ஆதித்தனார். தமிழன் கால்வாய் என்று பெயரிட்டார். அவர் எழுதிய அந்த தமிழரசு தமிழ் பேரரசு நூலிலே ஒரு மிக அருமையான படத்தை போட்டிருப்பார். இந்தியாவும் இலங்கையினுடைய எல்லையை போட்டு அந்த எல்லையிலே ஒரு காலம், இந்த எல்லையிலே ஒரு காலம் ஒரு தமிழன் கம்பீரமாக நிற்பான். அவனுடைய இரு கால்களுக்கும் இடையே சர்வதேச கப்பல்கள் போய்கொண்டிருக்கும். என்ன அருமையான கற்பனை பாருங்கள். அந்த கற்பனை நடைமுறைக்கு வர வேண்டும். அதற்காகத்தான் அவர் நாம் தமிழர் இயக்கத்தை 1958ஆம் ஆண்டு தொடங்கினார். இதுக்கு இடையில மொழிவாரி மாநிலங்களும் பிரிக்கப்பட்டிருக்கு. மொழிவழி மாநிலங்கள் அப்போது பிரிக்கப்படவில்லை. மொழிவழி மாநிலங்கள் 1956 தான் பிரிக்கப்பட்டது. மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது தான் நாம் தமிழர் இயக்கம் தொடங்கப்பட்டது. ஆனால் அந்த மொழிவழி மாநிலங்களிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது மற்ற மாநிலத்திலே ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் கட்சியே இப்போது ஆந்திராவினுடைய, அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆந்திராவினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வந்த பட்டாபி சீதாராம் விஷால ஆந்திரா அமைய வேண்டும் என்று, தமிழ்நாட்டினுடைய பாதிய விஷால ஆந்திராவில் கொண்டு வர வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தார். அதை போல கர்நாடகத்திலும் கோரிக்கை வைத்தார்கள், அதை போல கேரளாவிலும் கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கோரிக்கை வைக்கவில்லை. தமிழர்களுடைய பகுதியெல்லாம் வேறு வேறு மாநிலங்களிலே இருக்கிறது.
இன்றைக்கு பாருங்கள், மிகப்பெரிய ஒரு கொடுமை என்னவென்றால், தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு ஆறு கூட, தாமிரபரணியை தவிர மற்ற எந்த ஆறும் தமிழ்நாட்டுக்குள்ளே உற்பத்தியாகவில்லை. தமிழ்நாட்டுக்கு இன்றியமையாத காவிரி குடகு மாநிலத்தில் குடகு மாவட்டத்தில் உற்பத்தியாக, கர்நாடகா, இப்படி எல்லா ஆறுகளும் அண்டை மாநிலங்களிலே உற்பத்தியாகின்றன. ஆனால் அந்த உற்பத்தியாகிற பகுதியெல்லாம் அவர்களுடைய சொந்த நிலமா என்றால் அது தமிழ் நிலம். தமிழ் நிலம்தான் அவர்கள் மாநிலத்திலே அகப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவேதான் மாகௌசி அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். 1946ஆம் ஆண்டே அகண்ட தமிழகம் அமைக்க வேண்டும். அதாவது இன்றைக்கு நம்முடைய அண்டை மாநிலங்களிலே அகப்பட்டு கொண்டிருக்கிற, கர்நாடகத்திலே அகப்பட்டு கொண்டிருக்கிற, ஆந்திராவிலே அகப்பட்டு கொண்டிருக்கிற, கேரளாவிலே அகப்பட்டு கொண்டிருக்கிற தமிழ் பகுதிகளை எல்லாம் மீட்டு தாய் தமிழகத்தோடு சேர்த்து அகண்ட தமிழகம் அமைக்க வேண்டும் என்று வாபூசி அவர்கள் கூறினார்கள். அது அகண்ட தமிழகம் வைத்திருக்குமானால் நீங்கள் காவேரியாரானால் என்ன, முல்லை பெரியாரானால் என்ன, தண்ணீரை அவங்க நம்மிடத்தில் கேட்கணும். கேரளாக்காரன் தண்ணீருக்கு நம்மிடத்தில் வரணும், ஆந்திராக்காரன் தண்ணீருக்கு நம்மிடத்தில் வரணும், கர்நாடகத்துக்காரன் தண்ணீருக்கு நம்மிடத்தில் வரணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழ் நிலங்கள் அண்டை மாநிலங்களிலே அகப்பட்டு கொண்டிருப்பதால் இன்றைக்கு நாம் தண்ணீருக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறோம். இதை மாற்ற வேண்டும் என்ற நிலையைத்தான் ஆதித்தனார் தமிழப் பேரரசிலே தமிழர்களுக்கு மிக அருமையாக சொன்னார். நீங்கள் ஒன்றையும் பார்க்க வேண்டும். 1958 நாம் தமிழர் இயக்கம் தொடங்கப்பட்டது. அப்பொழுதே நான் சேர்ந்தேன். 1958ஆம் ஆண்டு ஆபர்ட்ஸ்பரி மாளிகையில் இங்கே சென்னையிலே தான் தொடங்கப்பட்டது. அப்பொழுது நான் மீசை முளைக்காத பருவம். அந்த நேரத்திலே நாம் தமிழர் கட்சியிலே நான் சேர்ந்தேன். அதற்கு நான் சேர்ந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன் என்று கேட்டால், நாங்கள் படித்துவிட்டு என்னுடைய ஊராகிய சங்கரன் கோவில் கல்லூரி மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் பிறந்த ஊர் உங்களுக்கு தெரியும். நான் கல்லூரியில் படிக்கலை, பள்ளி இறுதி வரை தான் படித்தேன். ஏன்னா படிக்க வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது, பெற்றோரும் இறந்து விட்டார்கள். ஆகையினால உழைத்துத்தான் வாழ வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஆனாலும் கூட அந்த நேரத்தில் நாங்கள் திருவள்ளுவர் சொற்பயிற்சி மன்றம் என்று நடத்தினோம். அந்த திருவள்ளுவர் சொற்பயிற்சி மன்றத்தின் மூலம் சங்கரன் கோவிலுக்கு வரக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் பேரறிஞர்களும் வரக்கூடிய அவர்களுடைய கட்சி நிகழ்ச்சிக்கு மாலையில் இருந்தால் காலையில் எங்களுடைய கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவோம். அதன் மூலம் எல்லா தலைவர்களும் எங்களுடைய கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதனுடைய தலைவராக சங்கரபாண்டியன் என்று ஒருவர் இருந்தார், தங்கப்பாண்டியன் என்று இருந்தார். நான் செயலாளராக இருந்தேன். அப்பொழுது ஒருவர் தலைமை வைத்தால் நாங்கள் இறுதியிலே இன்னொருவர் முடிப்புரை நன்றியுரை கூறுவோம். அப்போ இந்த தலைவர்கள் பேச்சுக்களை எல்லாம் சுருக்கி சொல்லுவோம். அதனால எங்கள் கூட்டத்திற்கு வரக்கூடிய ஒரு முதியவர் உப்படாதி செட்டியார் என்று அவருடைய பெயர். அவர் ஒரு நாள் குமுதம் அப்பொழுது மாதம் மும்முறையாக வெளிவந்து கொண்டிருந்தது. அந்த குமுதத்தை கொண்டு வந்து, தம்பி இதை பாருங்க, இந்த குமுதத்தில் ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது, திராவிடஸ்தான் வேண்டுமா வேண்டாமா என்ற தலைப்பில் அறிவிப்பு வந்திருக்கிறது. நீங்கள் 2 பேரும் துடிப்பாக பேசுகிறீங்க. நீங்கள் ஒருவர் திராவிடஸ்தான் வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னொருவர் வேண்டாம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், கட்டுரை போட்டியில் கலந்து கொள்ளுங்கள். பரிசு கிடைக்குதோ இல்லையோ உங்கள் பேர் நம்ம ஊர் பேர் வரும், அவருக்கு ஆசை என்று எடுத்து கொடுத்தார். அதன் மூலம் திராவிடஸ்தான் வேண்டும் என்கிற தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன். அதற்காக வேண்டிய நூல்களை எல்லாம் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட நூல்களை எல்லாம் வாங்கி படித்து குறிப்புகள் எடுத்து அது தயாரிக்கிற போது அதை படித்த போது எனக்கு வந்த முடிவு என்னவென்றால், இந்தியாவில் இருந்தால் வறுபடுகிற சட்டியில் 10ஓடு 11ஆக இருக்கிறோம். திராவிடஸ்தான் வந்தால் அப்படியே அடுப்புக்குள்ளே போயிடுவோம். தமிழர்களாகிய நாம் அடுப்புக்குள்ளே நம்மை வைத்தது போல ஆகும் என்ற முடிவுக்கு எனக்கு வந்தது. பிறகு எப்படி நான் கொற்றை எழுதுறது? அந்த நேரத்தில் தான் நாம் தமிழர் இயக்கம் அமைக்கப்படும் என்று தினத்தந்தியில் அறிவிப்பு வந்தது. அதை கலந்து கொண்டேன். அதன் மூலம் ஆதித்தனாரை எங்கள் ஊருக்கு அழைத்து முதல் பொதுக்கூட்டம் நடத்தினோம். அந்த பொதுக்கூட்ட அன்றைக்கு அண்ணா அவர்கள் பேச்சு இதழ்களிலே வந்திருந்தனர். என்ன அவர் பேசினார் என்றால், பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசினார்கள். ஆதித்தன் கேட்பது சுதந்திர தமிழ்நாடு, நாங்கள் கேட்பது திராவிட நாடு. திராவிட நாடு ஒரு திராவிட நாடு ஒரணா,
அன்றைக்கு எல்லாம் அணா பைசா இருந்தது. திராவிட நாடு என்பது ஒரு அணா, தமிழ்நாடு என்பது காலணா. திராவிட நாட்டுக்குள்ள அடக்கம் அது. நாங்கள் ஏன் அப்படி இருக்கிற போது திராவிட நாடு கேட்கிறோம் என்றால், தமிழ்நாட்டுக்கு இன்றியமையாத காவிரி கர்நாடகத்தில் உற்பத்தியாகுது. எனவே தான் கர்நாடகத்தையும் சேர்ந்து நாங்கள் திராவிட நாடு கேட்கிறோம். ஆதித்தன் கையிலே இருக்கிற அந்த சுதந்திர தமிழ்நாட்டுக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல, சுதந்திர தமிழ்நாட்டையும் உட்பட்ட திராவிட நாடு கேட்கிறோம் என்று அண்ணா அவர்கள் பேசி ஒரு கூட்டத்தில் பேசி செய்திகள் வந்தன. அந்த கூட்டத்தில் பேசுகிற போது நான் சங்கரன் கோவில் கூட்டத்தில் ஆதித்தனாரை முன்னால் வச்சுக்கிட்டு நான் பேசுகிற போது சொன்னேன், அண்ணா அந்த மாதிரி பேசியிருக்கிறார். அதாவது காவிரிக்காகத்தான் திராவிட நாடு கேட்பதாக அண்ணா சொல்லியிருக்கிறார். காவிரி என்பது தமிழ்நாட்டுக்கு ஜீவநதி, மிக முக்கியமான ஆறு. ஆனால் திராவிட நாடு என்று வந்தால் காவிரி ஒரு சிற்றாறு ஆயிரும். அங்கே கோதாவரியும் கிருஷ்ணாவும் தான் மிகப்பெரிய ஆறுகள். இந்த கோதாவரியும் கிருஷ்ணாவரும் மகாராஷ்டிரத்தில் மத்திய பிரதேசத்தில் தான் உற்பத்தியாகி வருகிறது. அப்போ நீங்கள் திராவிட நாடு கேட்குறவங்க மகாராஷ்டிரத்தையும் மத்திய பிரதேசத்தையும் சேர்த்து கேட்கணும் என்று நான் சொன்னேன். அது ஆதித்தனாருக்கு பிடித்தது. அவரும் பேசுகிற போது மேற்கொண்டு சொன்னார், ஐரோப்பாவிலே டான்யூப் என்கிற ஒரு ஆறு பாய்கிறது. அந்த ஆறு பாய்கிற நாடுகளிலே ஒரு நாட்டை தவிர எல்லா நாடுகளிலும் வேறு ஆறே கிடையாது. இருந்தாலும் கூட அந்த டான்யூப் நதியினுடைய ஒரு கியூசெக்ஸ் நீரை கூட கடைமடை நாட்டினுடைய அனுமதியின்றி மற்ற நாடுகள் அனுபவிக்கக்கூடாது என்ற சட்டம் இருக்கிறது. அதை போல இந்தியாவிலும் தமிழ்நாடு சுதந்திர நாடாகுமானால் இந்த உரிமை நமக்கு கிடைக்கும் என்று மிகப்பெரிய பேச்சு பேசினார். எனவே ஆதித்தனார் சென்னைக்கு போன உடனே நாம் தமிழர் இயக்க ஏடு தொடங்கப்பட்டது. அதனுடைய ஏட்டினுடைய பெயர் தமிழ் கொடி. தமிழ் கொடி என்று பெயர் வைத்ததற்கு என்ன காரணம் என்றால், ஐநாவிலே பல நாடுகளினுடைய கொடி பறக்கிறது, தமிழனுடைய கொடியும் பறக்க வேண்டும், தமிழன் ஐநாவிலே பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்பதற்காக தமிழ் கொடி என்று பெயர் வைத்தார். அதனுடைய ஆசிரியராக ஜேர்னலிசம் படிக்காத என்னை நியமித்தார். தெரிகிறதா? எந்த ஆண்டுங்க? 1962 அது நான் அதை சொல்வதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. நீங்கள் 62 தான் புதுச்சேரி பிரெஞ்சு காலனியாக இருந்தது, இந்தியாவோடு சேர வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. குபேர் அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சுப்பையா அவர்களுடைய தலைமையிலே விடுதலை போராட்டம் நடைபெற்றது. ஆதித்தனார் அவர்கள் நேரடியாக புதுச்சேரிக்கு சென்றார்கள். அவர்களோடு என்னையும் அழைத்து கொண்டு போனார், சும்மா துணைக்காக. குபேர் அவர்களையும் சுப்பையா அவர்களையும் சந்தித்து ஆதித்தனார் கேட்டுக்கொண்டது என்னவென்றால், நீங்கள் பிரெஞ்சு நாட்டிலே இருந்து விடுதலை கேட்பது சரி, ஆனால் இந்தியாவிலே சேர வேண்டும் என்று அவசியமில்லை, நீங்கள் தனி நாடாகவே இருக்கலாம். புதுச்சேரியை விட சிறிய நாடுகள் இத்தனை 10 நாடுகளை எடுத்து காட்டினார் அவர். அப்போது புதுச்சேரியை விட 10 நாடுகள் சிறிய நாடுகளாக இருக்கின்றன. எனவே அவற்றை விட பெரிய நாடுதான் உங்களுடைய புதுச்சேரியாக இருக்கும். எனவே புதுச்சேரி தனி நாடாக ஆக வேண்டும் என்று குரல் கொடுங்கள் என்று குபேர் அவர்களையும் சுப்பையா அவர்களையும் ஆதித்தனார் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அவர் கேட்டுக்கொண்டதற்கு அவர்கள் இணங்கி இருப்பார்கள் என்றால் இன்றைக்கு புதுச்சேரி ஒரு தமிழ்நாடாக தமிழனுடைய பிரதிநிதி ஐநாவிலே அங்க வகிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை, செவி சாய்க்கவில்லை. இதை ஏன் கோருகிறேன் என்றால், அந்த அளவுக்கு ஒரு தீர்க்க தரிசன தலைவராக அவர் இருந்தார். அவர் இருந்தார் என்பதோடு மட்டுமல்ல, நீங்கள் 1952 அவர் கையாண்ட அந்த கூட்டணி ஃபார்முலா இருக்கிறதே, அந்த ஃபார்முலா தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர காரணமாக இருந்தது என்பதையும் நான் சொல்ல வேண்டும். ஏன் என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரிடத்திலே இருந்து பிரிந்து, திராவிடர் கழகத்திலே இருந்து பிரிந்து 1949 தொடங்கப்பட்ட போது அவர்கள் தேர்தலிலே நிற்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வந்தது. அண்ணாவுக்கு, கலைஞருக்கு, நெடுஞ்செழியன் போன்றவர்களுக்கெல்லாம் வந்தது. அப்படி சிந்தனை வந்தபோதுதான் 1957 அவர்கள் திருச்சியில் ஒரு மாநாடு நடத்தினார்கள். ஏன் என்று கேட்டால், பெரியார் அவர்கள் தலைமையிலே இருந்த வரைக்கும் அவருக்கு தேர்தல் சம்மதமில்லை. காரணம் என்னவென்றால், அவர் ஆளுகிற கட்சியிலே ஆதாயம் பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். ஆங்கிலேயர்கள் ஆட்சியிலும் அவர் காரியம் சாதித்தார், காங்கிரஸ் ஆட்சியிலும் அவர் காரியம் சாதித்தார். தேர்தலில் நின்று வெற்றி பெற்றால் அந்த காரியம் சாதிக்க முடியாது. ஆகையினால திராவிடர் கழகம் தேர்தலில் நிற்பதில்லை
என்ற குறிக்கோளை வைத்திருந்தது. ஆனால் அதற்காகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி 57 தேர்தல் நிற்க வேண்டுமா வேண்டாமா, ஏன்னா பெரியார் இடத்திலிருந்து வந்ததுனால அதற்காக ஒரு வாக்கெடுப்பு நடத்தினார் திருச்சி மாநாட்டிலே. நீங்கள் பார்க்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயிர்கொள்கை என்ன? திராவிட நாடு பெறுவதுதான் உயிர்கொள்கை. ஆனால் அந்த திராவிட நாட்டை பிரிவினை கேட்டால் தேர்தலில் நிற்க முடியாதுங்கிற சட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தபோது கட்சி நடத்த முடியாதுன்னு சொல்லலை, தேர்தலில் நிற்க முடியாதுன்னு தான் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் தேர்தலில் நிற்க வேண்டும் என்பதற்காக அதற்கு ஒரு மாநாடு நடத்தலை. திராவிட நாட்டை கைவிடலாமா கூடாதா என்று ஒரு மாநாடு நடத்தலை, வாக்கு நடத்தலை அண்ணா. அவர் காஞ்சிபுரத்திலிருந்து காலையில் எழுந்து சென்னையில் காஞ்சிபுரத்திலிருந்து வர்றபோது ஒரு அறிக்கையை கொடுத்தார். திராவிட நாடு இன்றோடு கைவிடப்பட்டது, திராவிட நாடு பிரிவினை கோரிக்கையை இனிமேல் நாங்கள் எழுப்ப மாட்டோம் என்று சொன்னார். அப்படி கட்சியினுடைய உயிர்கொள்கைக்கே தேர்தல் வைக்காத அண்ணா அவர்கள் கட்சி தேர்தலில் நிற்பதா கூடாதா என்பதற்காக திருச்சி மாநாட்டில் ஒரு பெரிய வாக்குப்பெட்டி வச்சு அதிகமான பேர் கட்சி திராவிடத்தை தேர்தலில் நிற்க வேண்டும் என்று வாக்களித்தார்கள் என்கிற நியாயத்தை சொல்லித்தான் பொது தேர்தலில் 1957 போட்டியிட்டது. 57 தான் கட்சி இல்லை 49 கட்சி தொடங்கிட்டாங்க. 57 தேர்தலில் நிற்கிறாங்க. முதல் கட்சி முதல் தேர்தலில் நிற்கிறது. 57 அவர்கள் வெற்றி பெறவே அவர்கள் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. பிறகு 62 தேர்தலிலும் அவர்கள் நின்றார்கள். 57 தனிச்சு நிற்கிறாங்களா கூட்டணியில் தான் நிற்கிறாங்க? எங்க தனித்து நிற்கிறாங்க. தனித்து நின்று வெற்றி பெற முடியவில்லை. சட்டமன்ற தேர்தலிலும் தனித்து நின்று வெற்றி பெற முடியவில்லை. 67 தேர்தல் வருகிறது. அப்போதுதான் ஆதித்தனார் அவர்கள் தன்னுடைய கூட்டணி ஃபார்முலாவை, ஏன்னா 1952 சென்னை மாகாணத்திலேயே அந்த கூட்டணி ஃபார்முலாவை நாம் முன்வைத்து வெற்றி பெற்றாலும் கூட ஆளுநரின் தலையீடு காரணமாக ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதை இந்த தேர்தலிலாவது கையாண்டு எப்படியாவது தமிழ்நாட்டளவிலாவது இந்த இந்தியை ஆட்சி மொழியாக்கிய காங்கிரஸ் கட்சியை, மொழிவழி மாநிலங்களை அமைக்க விடாத காங்கிரஸ் கட்சியை, பெரிய உரிமையோடு இருக்கிற தன்னாட்சி கொடுக்காத காங்கிரஸ் கட்சியை சென்னை மாநில அளவிலாவது தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணாவுக்கு அந்த கூட்டணி ஃபார்முலா மூலம் அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை கட்சிகளை ஒன்றுபடுத்தி திமுக தலைமையில் கூட்டணி அமைத்தார் ஆதித்தனார். அதன் மூலம்தான் 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. உங்களுக்கு தெரியும். ஆதித்தனாரும் சட்டமன்ற உறுப்பினராக வராங்களா? ஆதித்தனாரும், ஏன்னா அன்றைய நேரத்தில் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் நாம் தமிழர் இயக்கமும் இருந்தது. நாம் தமிழர் இயக்கத்திற்கும் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அதுவும் வெற்றி பெற்றது. 10 ஆமாம். ஆனால் தேர்தல் நாளைக்கு முன்னாலேயே, வாக்களிப்பு நாள் வருவதற்கு முன்னாலேயே உளவுத்துறையினுடைய அறிக்கை வெளிவந்தது. மத்திய மாநில அரசாங்கங்களுடைய உளவுத்துறை அறிக்கை வந்தது. ஆதித்தனார் அவர்கள் பத்திரிகையாளராகவும் இருந்த காரணத்தினால் அந்த உளவுத்துறை அறிக்கைகளை எடுத்துக்கொண்டு காஞ்சிபுரத்துக்கு போகிறார் அண்ணாவை சந்திப்பதற்காக. அண்ணா அவர்களே, தேர்தலுக்கு முன்னாலேயே உளவுத்துறையினுடைய அறிக்கை வந்துவிட்டது. வருகிற தேர்தல் முடிவின் காரணமாக நாம் தான் வெல்லப் போகிறோம், நம்முடைய கட்சி தான், கூட்டணி தான் வெல்லப் போகிறது, திமுக கூட்டணி தான் வெல்லப் போகிறது. எனவே நாம் வென்றால் கூட்டணி கட்சிகளுக்கு என்ன இடங்கள், அதாவது நாம் தமிழர் இயக்கத்திற்கு ஆட்சியில் என்ன பங்கு, கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன பங்கு, சோசலிஸ்ட் கட்சிக்கு என்ன பங்கு என்றெல்லாம் நாம் இப்பொழுதே பேசி முடிவு செய்து கொள்வது நல்லது என்று அண்ணாவிடத்திலே ஆதித்தனார் கேட்கிறார். அமைச்சரவையில் பங்கு கேட்குறாங்க. ஆமாம். அதாவது ஆட்சி அமைத்தால் ஆட்சியில் பங்கு வேண்டும், கூட்டணி அரசு அமைய வேண்டும். அவருடைய கோரிக்கை என்னவென்றால் தனிக்கட்சி ஆட்சியாக இல்லாமல் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைக்கிறார். ஆனால் அண்ணா அவர்கள் மிகப்பெரிய ராஜதந்திரி தானே, அவர் சிரித்து கொண்டே சொன்னாராம், அப்படியா, அதாவது கூட்டணிக்குத்தான் வெற்றி, அதாவது எல்லா கட்சியும் சேர்ந்து கூட்டணிக்காதான் ஆட்சி அமைக்க முடியும் என்று நிலை வந்தால் கூட்டணி ஆட்சி. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, டெல்லியில மக்களவை தேர்தலுக்கு பிறகு தனி கட்சி ஆட்சி அமைக்க முடியல மோடியால, கூட்டணி கட்சி தான் வெற்றி பெற்றதுனால கூட்டணி ஆட்சி வந்தது.
சந்திரபாபு நாயுடுவையும் நம்முடைய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரையும் சேர்த்து கொண்டு தான் அவர் ஆட்சி அமைத்திருக்கிறார். அதை போல கூட்டணிக்குத்தான் வெற்றி என்றால் கூட்டணி ஆட்சி. அது அல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே தனிப்பெரும்பான்மை கிடைத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் என்று அண்ணா அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னாராம். உடனே ஆதித்தனார் கேட்டாராம், அப்படியானால் இந்த வெற்றிக்கு நாங்களும் தானே காரணம், எங்களுக்கு என்ன பங்களிப்பு, உதாரணமாக எங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன அதில் பங்களிப்பு என்று கேட்டபோது அண்ணா அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னாராம், நீங்களும் தனிநாடு கேட்கிறீர்கள், நாங்களும் தனிநாடு கேட்கிறோம், அந்த கொள்கையில் நாம் ஒன்றாகத்தான் இருக்கிறோம், நான் தமிழ்நாட்டில் தான் நாங்களும் இருக்கிறோம், நீங்கள் திராவிட முன்னேற்ற கட்சியை கலைத்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து எங்களையும் நாம் தமிழராக்குங்கள், நாம் சுதந்திர தமிழ்நாட்டை வென்றெடுக்கலாம் என்று அண்ணா பதில் சொல்ல இவருக்கு அது உகப்பானதாக தெரிந்ததால் திராவிட முன்னேற்ற கழகத்தையே நாம் தமிழர் இயக்கமாக ஆக்கி விடுகிறேன் என்று அண்ணா சொல்கிறாரே என்ற அந்த மயக்கத்தில் அவரும் சேர்ந்து சபாநாயகராகிறார். கூட்டணி ஆட்சி அமைகிறது. அதெல்லாம் அதற்கு பின்னால் நடந்ததெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தது இந்த காலகட்டத்தில் தானே? அது கலைஞருடைய ஆட்சியில். முதலில் அண்ணா இருக்கிற போது அவர் சட்டமன்ற தலைவர், கருணாநிதி ஆட்சிக்கு வந்த போதுதான் அவர் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். ஆகவே ஆனாலும் கூட அவருடைய கனவு என்பது, அவருடைய லட்சியம் என்பது தமிழருக்கு ஒரு நாடு வேண்டும், ஐநா மன்றத்திலே தமிழ் குரல் ஒலிக்க வேண்டும், ஐநா மன்றத்திலே பறக்கிற 199 நாடுகளினுடைய கொடிகளோட தமிழருடைய கொடியும் பறக்க வேண்டும் என்பதுதான் ஆதித்தனாருடைய லட்சியமாக இருந்தது. அந்த லட்சியம் நிறைவேறாமலே அவர் மறைந்ததுதான் அவருக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு எல்லாற்றுக்கும் நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு அவருடைய தீர்க்க தரிசனத்தை சொல்லலாம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் பார்ப்பீர்கள் என்றால் எல்லா மாநிலங்களிலும் ஆதித்தனார் முதலிலே 1952 அறிமுகப்படுத்திய கூட்டணி ஃபார்முலா தான் வென்றிருக்கிறது. மத்திய அரசாங்கமும் கூட்டணி ஃபார்முலா மூலம்தான் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. எனவே ஆதித்தனாருடைய கனவின் மூலம் பார்க்க வேண்டும் என்றால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட கூட்டணி கட்சிகளினுடைய ஆட்சி மத்திய அரசாங்கத்திலே கூட்டரசாக வர வேண்டும். ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகும் ஒவ்வொரு மாநிலத்துக்காரர் தலைமை அமைச்சராக வர வேண்டும். இன்றைக்கு கட்சியின் மூலம் வருவதை அல்லாமல் ஒவ்வொரு தேர்தல் முடிவிலும், மக்களவை தேர்தலுக்கு முடிவிலும் ஒவ்வொரு மாநிலத்துக்காரர் தலைமை அமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் ஆதித்தனார் வகுத்த அந்த கூட்டணி ஃபார்முலா. கூட்டணி என்பது ஒருவரை ஒரு கட்சியை ஆட்சியிலே அமரச் செய்வதில்லை. இப்போ திமுக கூட்டணி இருக்கிறது, திமுக கூட்டணியில் விசிக இருக்கிறது, காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. ஆனாலும் எந்த கட்சிக்கு எந்த இடம் இருக்குது? கூட்டணியிலே இருக்கிறார்களே தவிர ஆட்சி கூட்டணி ஆட்சியாக இல்லையே. ஆனால் ஆதித்தனார் கனவு கண்டது கூட்டணி ஆட்சி மலர வேண்டும். ஆனால் ஆதித்தனார் அவர்கள் மீது இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்க. இவர் திமுக ஆதரிச்சாரு, பிறகு எம்ஜிஆர் அண்ணா திமுகன்னு பிரிஞ்சு போன பிறகு அண்ணா திமுகவையும் ஆதரிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்களே. இல்லை, நீங்க அதை பார்க்கணும். அண்ணா திமுக அவருக்கு போனதுக்கு காரணம் அவர் எதிர்பார்த்தது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் தடத்திலே நடைபோட முன்வரவில்லை. ஆகையினால நீங்கள் அண்ணா துறையில எதிர்பார்த்து ஏமாந்ததை போல நான் சொல்ல வேண்டும் என்றால் எம்ஜிஆர் இடத்திலும் எதிர்பார்த்து ஏமாந்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகையினால அவருடைய ஒரே லட்சியம் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும். கூட்டணி ஆட்சியின் மூலம்தான் கொள்கைகளை நிறைவேற்ற முடியும். இதுதான் ஆதித்தனார் கண்ட கனவு. அந்த கனவு நிறைவேற வேண்டும் என்று ஆதித்தனார் பிறந்த இந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழர்கள் எல்லாம் சூளுரை ஏற்க வேண்டும் என்று கூறி அமைகிறேன். வணக்கம். நன்றி.